இந்த 3 குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து கழுகுடைய கூட்டுல இருக்கக்கூடிய முட்டைகளை திருடுறதுக்காக பிளான் போடுதுங்க. அதுக்காக ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த கழுகு அதோடைய கூட்டை விட்டு பறந்து போன பிறகு பொறுமையா அந்த கூட்டு கிட்ட போதுங்க. பார்த்தா அதுல ஆளுக்கு ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு கரெக்டா 3 முட்டை தான் இருக்குது. அப்ப அதுல இருக்கிற பெண் குரங்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இதுல இருக்கிற 3 முட்டையையும் ஆளுக்கு ஒரு முட்டைன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுது. ஆனா நோவாங்கிற குரங்கு நம்மளுடைய விதிப்படி ஒரு முட்டையை கூட்டிலேயே தான் விட்டுட்டு போனோம், எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லுது. சரின்னு அந்த பெண் குரங்கு ஒரு முட்டையை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த இன்னொரு குரங்கு இன்னொரு முட்டையும் எடுத்துக்குது. இந்த குரங்குங்க இந்த முட்டைகளை சாப்பிடறதுக்காகலாம் எடுக்காது, அதுக்குள்ள இருக்கிற கழுகு குஞ்ச குட்டில இருந்தே வளர்க்கறதுக்காக தான் எடுக்கோங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு முட்டை கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம நோவாக்கு மட்டும் ஒரு முட்டை கூட கிடைக்கல. அப்பன்னு பார்த்து அந்த மலையுடைய ஒரு உயரமான இடத்துல கழுகு கத்துற சத்தம் கேக்குது. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கூடு இவங்க இருக்கிற மலையில இல்ல, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு மலையில தான் இருக்குது. உடனே நம்ம நோவா என்ன பண்றானா, கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருந்து ஒரு இரும்பு பைப்பை புடுங்கிக்கிட்டு அப்படியே வேகமா ஓடி போய் ஆப்போசிட் மலையில சொருகி அப்படியே அதை புடிச்சு மேல மேல ஏறி போறான். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி ஏறி எப்படியோ அந்த கழுகுடைய கூட்டுக்கே வந்துடுறான். வந்து பார்த்தா அதுக்குள்ள நிறைய முட்டைங்க இருக்குது. இவன் அதுல ஒன்னு எடுக்கிறதுக்காக கையை நீட்டுறான். ஆனா இவனுடைய கையை எட்டவே இல்ல, அது ரொம்ப தூரமா இருக்குது. அதே நேரத்துல தூரத்துல இருந்து பெரிய கழுகு வேற இவன் பண்றதை பார்த்துட்டு பயங்கர ஸ்பீடா வந்து அப்படியே நம்ம நோவாவை கீழே தள்ளி விட்டுருது. இவன் அப்படியே போய் டமால்னு கொஞ்சம் கீழே இருந்த ஒரு பாறையில விழுந்துடுறான். துரதிருஷ்டவசமா அந்த பாறையும் அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே விழ போகுது. உடனே இவன் பக்கத்துல இருந்த வேற ஒரு மலைக்கு ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அப்ப கூட அங்க பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம அப்படியே சறுக்கிக்கிட்டே போய் உயரமான இடத்துல இருந்து கீழே விழ போறான். அதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேக வேகமா ஓடி வந்து அவனை காப்பாத்திடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவன் ரொம்ப வேகமா சறுக்கிக்கிட்டு போய் அப்படியே டமால்னு கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான்டா நம்ம நோவா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டுமே அப்படியே பயத்தோட எட்டி பாக்குதுங்க. பார்த்தா நம்ம நோவா சாகவே இல்ல, அங்க இருந்து ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வெற்றிகரமா அந்த கூட்டுக்குள்ள இருந்து ஒரு முட்டையையும் எடுத்துட்டு இருப்பான் போல. அந்த முட்டையை அவன் கையில தான் வச்சிருக்கான். கடைசியில 3 குரங்குகளும் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு குதிரையில ஏறி அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுதுங்க.